அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய காந்திமதியின் காதலன். சுவாமி, இந்த கட்டை கேட்கிறதே என்று வித்தியாசமாய் நினைக்க வேண்டாம். சுவாமியின் மனத்தில் சாந்தி ஏற்படவில்லை என்று இந்த ஜடத்துக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இது தவறாயிருந்தாலும் இருக்கலாம். அப்படி ஏதாவது சுவாமி மனத்தில் இருந்தால் இந்த கட்டையிடம் சொல்ல யோசிக்க வேண்டாம் என்று பெரிய சுவாமியார் சின்ன சுவாமியாரிடம் சொன்னார். சுவாமி சொல்வது நிஜம். இந்த கட்டைக்கு இன்னும் மனசாந்தி ஏற்படவில்லை. இதன் மனத்திலே ஒரு பந்தம் இருக்கிறது, ஒரு தாபம் இருக்கிறது. அது இந்த கட்டையுடனேதான் தீருமோ என்னவோ தெரியாது என்றார் சின்ன சுவாமியார். தன்னுடைய எல்லைக்குள்ளே உயிரை விடுவோர் அவ்வளவு பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய மகிமை வாய்ந்த ஸ்ரீ காஷி கஷேத்திரத்தில் தமிழ்நாட்டு பெரிய மடங்களுக்கு சொந்தமான கிளை மடங்கள் பல இருக்கின்றன. அந்த மடங்களில் ஒன்றிலேதான் மேலே கூறியவாறு இரு சுவாமியார்களுக்குள் சம்பாஷணை ஆரம்பித்தது. அவர்களில் ஒருவர் கொஞ்சம் வயதானவர், 50-55 இருக்கலாம். அவருடைய திருமார்பை நீண்டு வளர்ந்த தாடி மறைத்திருந்தது. முகத்தில் ரோமத்தினால் மறைக்கப்படாது இருந்த பாகமெல்லாம் அம்மை தழும்பு நிறைந்து கோரமாய் காணப்பட்டது. ஆனாலும் அவர் முகம் பார்ப்பதற்கு அருவருப்பு அளிக்கவில்லை. அந்த கோரத்திலும் ஒரு திவ்ய கலை இருந்தது. அவரது ஆழ்ந்த கண்களில் சாந்தி குடிகொண்டு விளங்கிற்று. இந்த பெரிய சுவாமியார் பல வருஷ காலமாக மேற்படி கிளை மடத்தில் தலைவராயிருந்து வருபவர். தென்னாட்டிலிருந்து காசிக்கு வரும் தமிழர்களில் அநேகர் இந்த மடத்தில் வந்து தங்குவதுண்டு. அவர்களுக்கெல்லாம் வேண்டிய சௌகரியங்கள் செய்து கொடுப்பார். இதனாலெல்லாம் சுவாமி பிரணவானந்தரின் புகழ் விஸ்தாரமாய் பரவியிருந்தது. இந்த மடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன் ஸ்ரீ குமாரானந்தர் என்னும் மற்றொரு தமிழ் சுவாமி வந்து சேர்ந்தார். இவருக்கு பிராயம் சுமார் 35க்கு மேல் 40க்குள் இருக்கலாம். இவர் ஜடை தாடி முதலியவை வளர்க்காமல் நன்றாய் தலையை மொட்டையடித்து முகஷவரமும் செய்து கொண்டிருந்தார். பெரிய சுவாமியார் இவரை அன்புடன் வரவேற்று வேண்டிய சௌகரியங்கள் செய்து கொடுத்தார். குமாரானந்தரிடம் ஒரு விசேஷத்தை பெரிய சுவாமியார் கண்டார். குடும்பஸ்தன் ஒருவனை விட அதிகமாக அவருக்கு உலக விவகாரங்களில் சம்பந்தம் இருந்தது. முக்கியமாய் தமிழ்நாட்டு பத்திரிகைகளுடன் அவருக்கு அதிக உறவு இருந்தது. ஓயாமல் ஏதாவது கட்டுரைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். பத்திரிகைக்காரர்களிடமிருந்து அவருக்கு 5 ரூபாய், 3 ரூபாய், 1.25 ரூபாய் இப்படி சின்ன தொகைகளாக மணி ஆர்டர்கள் வரும். அத்தொகைகளை அவர் வாங்கிக் கொண்டு தாம் ஒரு விலாசத்துக்கு 15 அல்லது 20 ரூபாய் மணி ஆர்டர் செய்வார். ஒரு மாதத்தில் சரியானபடி மணி ஆர்டர்கள் வராவிட்டால் கோபம் வந்துவிடும். தமிழ் பத்திரிகை நடத்துவோர்களை கண்டபடி திட்டுவார். இவற்றையெல்லாம் கவனித்துதான் பெரிய சுவாமியார் தலைப்பில் கண்டவாறு சம்பாஷணை துவக்கினார். அவர் மேலும் கூறியதாவது: எத்தனையோ பேர் தங்களுடைய மனக்கவலைகளை இந்த ஜடத்திடம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த கட்டை அவர்களுக்கு தக்க உபதேசம் செய்து மனசாந்தி உண்டாக்கியிருக்கிறது. சுவாமியும் மனத்திலிருப்பதை சொன்னால் அதை நிவர்த்திக்க முடியுமா என்று பார்க்கலாம். குமாரானந்தர் மோன நிலையில் கலந்திருந்தார். எனவே பிரணவானந்தர் மறுபடியும் கூறியதாவது: ஒருவேளை சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே குழந்தைகள் இருந்து எங்கேயாவது விட்டு வந்திருக்கிறதோ? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிடலாமே. குமாரானந்தர் இப்போது வாய் திறந்தார். அவர் சொன்னதாவது: சுவாமி ஊகித்தது பாதி வாஸ்தவம். ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால் அது இந்த ஜடத்தின் குழந்தையல்ல, வேறொருவரின் குழந்தை. இந்த ஜடத்தின் கழுத்தில் அதை கட்டி இருக்கிறது. அதனால்தான் துளி கூட இந்த கட்டைக்கு மனசாந்தி இல்லாமல் போகிறது. தலைவிதி, தலைவிதி என்று படீர் படீர் என்று மொட்டைத்தலையில் போட்டுக்கொண்டார். பெரிய சுவாமியார் அவரை சாந்தப்படுத்தி ஆதியோடு அந்தமாய் அவருடைய வரலாற்றை விவரமாக சொல்லும்படி கேட்கவே குமாரானந்தர் அவ்வாறே கூறத் தொடங்கினார். அவர் கூறியபடியே சுவாமியார்களின் பரிபாஷையை மட்டும் நீக்கிவிட்டு இங்கே எழுதுகிறேன். பூர்வாசிரமத்தில் எனக்கு விருத்தாச்சலம் என்று பெயர். என் பெற்றோர்களுக்கு நான் ஒரே பிள்ளை. என் தகப்பனார் சர்க்கார் உத்தியோகஸ்தர். அவர் இருந்த வரையில் பணக்கஷ்டம் என்றால் இன்னது என்று தெரியாதவனாய் இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் இறந்து போன போது நானும் என் தாயாரும் தரித்திரத்தின் கொடுமையை உணரத் தொடங்கினோம். அப்போது நான் பட்டணத்தில் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தபடியால் என் தாயார் என் அம்மானூரில் அவர் வீட்டிலேயே வசித்து வந்தாள். நல்ல வேளையாய் என் தகப்பனார் இன்ஷூர் செய்திருந்தார். இன்சூரன்ஸ் கம்பெனியார் கொடுத்த பணம்தான் என் படிப்பு செலவுக்கு உதவிற்று. மற்றபடி எங்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம் ஒன்றுமே இல்லை. விடுமுறை நாட்களில் என் அம்மானூருக்கு நான் போவதுண்டு. அந்த பட்டிக்காட்டில் யாருடனும் அதிகமாய் பேசுவதற்கு எனக்கு பிடிக்காது. சாயங்கால வேளைகளில் குளத்தங்கரை அல்லது ஆற்றங்கரையில் தனிமையான இடத்தை தேடிச் சென்று ஏதாவது புத்தகம் படித்துக் கொண்டிருப்பேன்.
அப்போதெல்லாம் வருங்காலத்தை பற்றி எனக்கு சிந்தனையே கிடையாது. BA பாஸ் செய்துவிட்டு ஏதேனும் உத்தியோகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஒரு நாள் வழக்கம் போல் சாயங்காலம் 5 மணி சுமாருக்கு நான் குளக்கரைக்கு சென்றேன். அங்கே புதிதாய் தளிர்விட்டு மாலை சூரிய கிரணங்களால் தகதகவென்று பொன்மயமாய் திகழ்ந்து கொண்டிருந்த அரச மரத்தடியில் உட்கார்ந்து நான் சாவகாசமாய் புத்தகம் படிப்பது வழக்கம். அன்றும் அந்த மரத்தடிக்கு சென்றேன். அங்கே உட்கார்ந்து படிக்கத் தொடங்கியதும் கழுக் என்ற சிரிப்பின் ஒலி கேட்டு குளத்தின் பக்கம் திரும்பி பார்த்தேன். குளத்தில் ஒரு வினோதமான காட்சி புலப்பட்டது. இளம்பெண் ஒருத்தி குளித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய தேகமெல்லாம் நீரில் மூழ்கி இருந்தது. முகம் மட்டும் ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்த வண்ணம் வெளியில் தெரிந்தது. பெண்களின் முகங்களை தாமரை மலருக்கு ஒப்பிடுகிறார்களே, அதன் பொருத்தம் அப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிய வந்தது. அந்த பெண் ஒருவித விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் வாயிலிருந்து ஜலத்தை ஆகாயத்தை நோக்கி கொப்பளிப்பாள். அது திரும்பி வருவதற்குள் சடக்கென்று தண்ணீரில் மூழ்கிவிடுவாள். சில சமயம் கொப்பளித்த ஜலம் அவள் மூழ்குவதற்குள் அவள் முகத்திலே விழுந்துவிடும். அப்படி விழும்போதெல்லாம் அவள் கழுக்கென்று சிரிப்பாள். இந்த அசட்டு விளையாட்டு அப்போது என் மனத்தை ஏன் அவ்வளவு தூரம் கவர்ந்தது என்பதை சொல்ல முடியாது. குளத்தில் இறங்கி அம்மாதிரி நானும் விளையாட வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று. ஆனால் இதற்குள் அவ்வளவு தூரம் நான் புத்தி எழுந்துவிடவில்லை. அந்த பெண் விளையாடும் காட்சியை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒருமுறை தற்செயலாய் அவள் கரை பக்கம் திரும்பிய போது என்னை பார்த்து விட்டாள். நான் அவள் விளையாட்டை கவனித்துக் கொண்டிருந்ததையும் அவள் அறிந்திருக்க வேண்டும். வெட்கம் தாங்க முடியாமல் தண்ணீரில் மூழ்கி அவள் வெகுநேரம் எழுந்திருக்கவே இல்லை. இதென்ன, இந்த பெண்ணுக்கு மூச்சு போய்விடப் போகிறதே என்று கூட எனக்கு கவலையாய் போயிற்று. அவள் வெளியே தலையை எடுத்ததும் இனிமேல் அங்கு நிற்பது உச்சிதமாயிராது என்று நினைத்து விரைந்து சென்றேன். இதற்கு பிறகு அந்த பெண்ணை வீதியிலும் குளக்கரையிலும் 2-3 தடவை சந்தித்தேன். என்னை பார்த்த போதெல்லாம் அவள் வெட்கத்தினால் தலை குனிந்து கொள்வாள். அவள் முகத்தில் புன்சிரிப்பு உண்டாகும். உடனே யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்ற பயத்தினால் 4 புறமும் விரண்டு நோக்குவாள். ஐயோ, இந்த பெண் ஏன் இப்படி அவஸ்தைப்படுகிறாள்? நல்லவேளை, நாம் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு போகிறோம் என்று எண்ணிக்கொண்டேன். காலேஜ் திறக்கும் நாள் சமீபித்து விட்டபடியால் சீக்கிரத்தில் கிளம்பி சென்னைக்கு சென்றேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவளுடைய முகமும் என்னை பின்தொடர்ந்து வந்தது. ஏதாவது புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த முகம், தண்ணீரில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அவ்வழகிய முகம் என் மனக்கண்ணின் முன்னால் தோன்றும். மாலை வேளையில் கடற்கரைக்கு சென்று நீலக்கடலை பார்த்தேனாயின் திடீரென்று அங்கே அலைகளுக்கு மத்தியில் அந்த முகம் மிதப்பது போல் பிரமை உண்டாகும். வானத்தில் கருமேகம் சூழ்ந்திருக்கும் போது ஆகாயத்தை நோக்கினால் அங்கேயும் அந்த முகம்தான் தோன்றும். பளிச்சென்று நிலவு வீசிக்கொண்டிருக்கும் இரவில் சந்திரனை தற்செயலாக நோக்கினால் நீலவானமே குளம் என்றும் சந்திரனே அவளுடைய வதனம் என்றும் பிரமை உண்டாகும். வீதியில் என்னை கண்டதும் வெட்கத்தினால் குனிந்து புன்சிரிப்பு தவிழ்ந்து கொண்டிருக்கும் அவள் முகமும் சில சமயம் இடையிடையே என் மனக்கண் முன் தோன்றும். எப்படியோ 1 வருஷம் சென்றது. அவ்வருஷ முடிவில் நான் BA பரீட்சை எழுதினேன். பின்னர் கிராமத்திற்கு சென்றேன். கிராமத்தை சேர்ந்த அன்றைய சாயங்காலம் வழக்கம் போல் கையில் புத்தகத்துடன் குளத்தங்கரைக்கு போனேன். ஆனால் என் மனம் என்னவோ புத்தகத்தில் இல்லை. அந்த பெண்ணை சந்திப்போமா என்னும் எண்ணமே மேலோங்கி இருந்தது. அவ்வெண்ணத்திலே மகிழ்ச்சியும் வேதனையும் பிரிக்க முடியாதபடி கலந்திருந்தன. நான் குளத்தங்கரை சென்றபோது அவள் ஸ்நானம் செய்துவிட்டு இடுப்பில் குடத்துடன் கரையேறி வந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்தாள். ஆனால் இம்முறை அவள் தலை குனியவும் இல்லை, புன்சிரிப்பு கொள்ளவும் இல்லை. 2வது தடவை என்னை திரும்பி பார்க்கவும் இல்லை. விற்றென்று போய்விட்டாள். ஆனால் அவளுடைய அந்த ஒரு பார்வையே என் இருதயத்தில் ஊடுருவி பாய்ந்துவிட்டது. அதன் பொருள் முழுதும் நான் அப்போது அறிந்து கொள்ளவில்லையானாலும் அதில் நிந்தையும் கோபமும் நிறைந்திருந்தது மட்டும் என் உணர்வுக்கு தெரிந்தது. சொல்ல முடியாத மனவேதனை கொண்டேன். அப்போதுதான் கல்யாணம் எனும் யோசனை முதலில் என் உள்ளத்தில் உதித்தது. ஆனால் என்ன பைத்தியக்காரத்தனம்! எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து நிலம் ஒன்றும் கிடையாது. பரீட்சை பாஸ் ஆனால் ஏதாவது உத்தியோகம் தேடி சம்பாதித்து காலட்சேபம் நடத்தலாம். அதற்குள்ளாக இப்போது கல்யாணம் எப்படி செய்து கொள்வது? இவ்வாறு குழம்பிய உள்ளத்துடன் வீடு திரும்பினேன். அந்த பெண்ணை பற்றி என்னுடைய மனோநிலையை காட்டிக்கொள்ளாமல் மெதுவாக விசாரித்தேன். கிராமாந்திரத்தில் இத்தகைய விஷயங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அவள் பெயர் காந்திமதி என்றும், ஏழை பெண் என்றும், அவளுடைய தாயார் வாயு ரோகத்தினால் கஷ்டப்படுகிறவள் என்றும், எப்படியாவது தான் கண் மூடுவதற்குள் தன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டுமென்று அவள் பெரிதும் கவலைப்படுகிறாள் என்றும் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு அழகும் புத்திசாலித்தனமும் வாய்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள நான் முந்தி நீ முந்தி என்று போட்டியிட்டு கொண்டு வாலிபர்கள் முன் வரவில்லை என்னும் விஷயம் எனக்கு மிகவும் வியப்பளித்தது.
இது நம்முடைய அதிர்ஷ்டத்தினால்தான் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனாலும் இப்போது கல்யாணத்தை பற்றி பிரஸ்தாபிக்க எனக்கு மிகவும் வெட்கமாயிருந்தது. கல்யாணம் செய்து கொண்டால் பெண்ணை உடனே அழைத்துப் போக வேண்டுமல்லவா? எங்கே அழைத்துப் போவது? இவ்வருஷம் பரீட்சையில் தேராவிட்டால் இன்னும் 1 வருஷம் படிக்க வேண்டி வரும். அப்போது அவளை எங்கே விடுவது? என் தாயாரையே வைத்து காப்பாற்ற முடியாமல் மாமன் வீட்டில் விட்டு வைத்திருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன் என்றால் கேட்பவர்கள் எல்லாரும் சிரிக்க மாட்டார்களா? என்னவெல்லாமோ யோசித்து கடைசியில் உடனே பட்டணத்துக்கு திரும்புவதென்றும், பரீட்சை தேறியிருந்தாலும் தேறியிராவிட்டாலும் ஏதாவது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வதென்றும், உத்தியோகம் கிடைத்ததும் ஊருக்கு திரும்பி வந்து காந்திமதியை கல்யாணம் செய்து கொள்வதென்றும் முடிவுக்கு வந்தேன். அவ்வாறே சென்னைக்கு புறப்பட்டுச் சென்றேன். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.